அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜெய் பாபா கலைப்பிரியரின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த தளத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த கர்ம ஜோதிடத்தை படிச்சுட்டு இருக்கோம், மரபணு ஜோதிடத்தை படிச்சுட்டு இருக்கோம். இந்த மரபணு ஜோதிடம் 9வது வகுப்பு வந்துட்டோம். இந்த 9வது வகுப்பில் நீங்கள் தெளிவு வர வேண்டும். இப்ப யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் கவனிக்கணும். நான் இந்த 9 கிரகங்களுக்கு என்னென்ன கர்மா இருக்குங்கிறத சொல்லி முடிச்ச பிறகு அப்புறம்தான் நீங்களுக்கு தெளிவுக்கு நீங்க வரணும். அதனால அமைதியாக கேளுங்கள். இப்ப ராகு பார்த்துட்டோம், சூரியன் பார்த்துட்டோம், சந்திரன் பார்த்துட்டோம். இப்ப செவ்வாய் பார்க்க போறோம். செவ்வாய் அப்படிங்கிறது என்ன வச்சிருக்கு அப்படின்னா, செவ்வாய் பிறப்பின் லட்சியம். செவ்வாயினாலே பிறப்பின் லட்சியம், பிறப்பின் குறிக்கோள். அதாவது தமது பிறப்பின் லட்சியத்தையும் அந்த லட்சியத்தை பிறப்பின் நோக்கமாக கொண்டு இந்த பிறப்பை எடுத்திருக்கிறார். செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அது பிறப்பின் லட்சியமாக நாம் கருத வேண்டும். செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் அது பிறப்பின் லட்சியம்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ரெண்டாவது, கன்னியின் சாபம் இருக்கும். கன்னியினுடைய சாபம் இருக்கும். கன்னியின் சாபம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்த்து தரணும். ஓகே, வெரி குட். அப்ப நமக்கு என்ன சொல்ல போறோம்? பிறப்பின் லட்சியம் எந்த இடத்துல இருந்தாலும் அது பிரச்சனை லட்சியத்தை காட்டும். இப்ப உதாரணமாக லக்னத்திலே செவ்வாய் இருந்தால் தன்னுடைய லட்சியத்துக்காகவே அவன் பிறந்துட்டான். அவனுடைய நோக்கமே அவனை முன்னிலைப்படுத்தி தான் பேசுவான். 2ஆம் பாவத்திலே செவ்வாய் இருந்தால் வருமானம் ஈட்டுறதுதான் அவனோட லட்சியமா இருக்கும். வருமானத்தை ஈட்டக்கூடிய லட்சியம் அவனுக்கு இருக்கும். அவன் பேச்சதான் முன்னிலைப்படுத்துவான். குடும்பத்தின் மீதுதான் அவனுக்கு லட்சியமே இருக்கும். அவனுடைய நோக்கமே குடும்பம் தான். 3ஆம் பாவத்துல இருந்தா அவனுடைய லட்சியம் என்னவா இருக்கும்? முயற்சி செய்தல், மாறுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு செய்தியை எப்படி பரப்புறதுங்கிறதா அவனுடைய லட்சியம். ஒரு செய்தியை அடுத்தவரிடம் எவ்வாறு பரப்புவது என்பது அவன் லட்சியமாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தா சொத்து சுகங்களை சேர்க்கிறதுதான் லட்சியமா இருக்கான். சொத்து சுகங்களை சேர்க்கிறதுல லட்சியமா இருப்பான். வாகனங்களை சேர்க்கிறதுல லட்சியமா இருப்பான். அப்ப கன்னியின் சாபம் தாய்க்கு இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தா சகோதரனுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு கன்னியின் சாபம் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பெண் சாபம் விட்டுருப்பாங்க அவங்க, அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அவனுடைய லட்சியம் என்னவா இருக்கும்? அவனுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் தான் லட்சியமா இருக்கான். குழந்தை பெறுவதில் தான் லட்சியமா இருக்கான். காதலிக்கிறதுலாம் லட்சியமா இருக்கான். ஆசை கொள்வதில் தான் லட்சியமா இருப்பான். ஈடுபாடு அக்கறையில தான் லட்சியமா இருக்கான். கலைத்துறையில லட்சியமா இருக்கான். விளையாட்டுல லட்சியமா இருக்கான். உடல் உழைப்பு இல்லாம எப்படி சம்பாதிக்கிறது தான் 5ஆம் பாவம். அதில் லட்சியமாகவே இருப்பான். 5ஆம் பாவத்திலே இருக்கும்போது குலதெய்வத்தை தான் லட்சியமா நினைத்தான். குலதெய்வ வழிபாடுதான் அவன் லட்சியம். என்னுடைய குலதெய்வமே நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவான். 6ஆம் பாவத்தில் இருந்தா கடமைதான், வேலைதான் லட்சியம். போட்டி, பொறாமைப்படுறது, பிடிவாதம் பண்றதுதான் லட்சியமா இருக்கான். அவனுக்கு வெற்றி பெறணும்ங்கிறது தான் லட்சியமா இருக்கான். 6ஆம் பாவம் வெற்றி ஸ்தானம். வெற்றி பெறதான் அவனுக்கு லட்சியமா இருக்கான். கடன் வாங்குறதுதான் லட்சியமா இருக்கான்.
கொடுக்கல் வாங்கல் அவனுடைய லட்சியம் இருக்கு. 7ஆம் பாவத்தில் இருந்தால் மனைவி மேலதான் அவனுக்கு லட்சியம். நான் கல்யாணம் பண்ணணும், நான் சந்தோஷமா இருக்கணும், மனைவியோட இருக்கணும், சமுதாயத்தோட இருக்கணும், சமுதாய தொடர்பு வேணும். அப்ப 7ஆம் பாவம்ங்கிறது சமூகம். அவனுக்கு சமுதாயம் தான் லட்சியம். அப்ப 7ஆம் பாவத்தில் இருந்தா வாடிக்கையாளர் தான் அவன் லட்சியமா இருக்கான். வாங்கினாச்சு, எப்படி இருக்கியா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா வாடிக்கையாளர் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் தான் சமூகம், தான் வாடிக்கையாளர். எதிரில் இருக்கிறவன் 7ஆம் பாவம். நம்ம எதிர்த்து நிக்கிறவன், நமக்கு நேருக்கு நேரா நிக்கிறவன் 7ஆம் பாவம் லட்சியம். சரி, 8ல இருந்தா அவனுடைய லட்சியம் என்னன்னா மறைபொருளா கண்டுபிடிக்கிறதுல லட்சியமா இருக்கான். மறைபொருள் 8ஆம் பாவங்கிறது மறைபொருள், அக்கல்ட் சயின்ஸ். துன்பம், துயரம், இதுதான் அவனுக்கு எல்லாமே அனுப்பிட்டான். அடுத்தவருடைய பணம் 8ஆம் பாவம், லஞ்ச பணம் 8ஆம் பாவம். அடுத்தவருடைய பணம் 8ஆம் பாவம், அதை பெறுவதில் அவன் லட்சியமாக இருப்பான். 8ஆம் பாவங்கிறது என்னன்னா பிரைவேசின்னு சொல்லுவாங்க, தனக்கு மட்டும் தெரியும், அதில்தான் லட்சியமா இருக்கான். 5ஆம் பாவம் தாம்பத்தியம், 5ஆம் பாவத்துல இருந்தா தாம்பத்தியத்தை லட்சியமா இருக்கான். 7ஆம் பாவம் குடும்பம், மனைவியின் மேல லட்சியமா இருக்கான். 8ஆம் பாவங்கிறது என்ன, 8ஆம் பாவங்கிறது தெய்வம் இல்லைன்னு சொல்றது 8ஆம் பாவம். தெய்வத்தின் நம்பிக்கையுமே இல்லைன்னு சொல்றது 8ஆம் பாவம். அது மேலதான் அவன் லட்சியமே இருக்கும். நாத்தியத்தை பத்தி பேசுறேன்னா 8ஆம் பாவம். 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் நாத்தியத்தை பற்றி பேசுறது. அவனுக்கு சயின்டிபிக் அப்ரோச் இல்லைன்னா ஒத்துக்கிற மாட்டேன். 9ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா அவனுக்கு நம்பிக்கை தான் லட்சியம், தெய்வம் தான் லட்சியம், அப்பா தான் லட்சியம், அப்பாவுக்கு தொண்டு செய்யணும், அப்பா அவனுடையதான் அவன் சொல்லுவான். அவனுடைய பாக்கியத்தை பத்தி பூர்வ புண்ணியத்தை பத்தி தான் பேசுவான். அதான் லட்சியமா இருக்கான். அவனுக்கு தெய்வம், இஷ்ட தெய்வம் 9ஆம் பாவம், குடும்ப தெய்வம் 5ஆம் பாவம், குலதெய்வம். 9ஆம் பாவங்கிறது வெளிநாடு தான் அவனுக்கு லட்சியமா இருக்கும். அந்நியர்கள் 9ஆம் பாவம், அந்நியர் தான் அவனுக்கு லட்சியம். 9ஆம் பாவங்கிறது இறையருள், இறையருள் மீது அவன் லட்சியம் இருக்கும். ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது 9ஆம் பாவம். மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டுங்கிறது 9ஆம் பாவம். அதன் மீது அவன் லட்சியமாக இருப்பான். 10ஆம் பாவம், 10ஆம் பாவங்கிறது என்னது, மரியாதை, கௌரவு, அந்தஸ்து, புகழ், உலகத்துல உச்சபட்ச பணம், அதன் மீது அவன் லட்சியமா இருக்கான். 2ஆம் பாவம் இருந்தா கேஷ், கையில வர்ற பணம். 4ஆம் பாவம்னா சொத்தா மாறிடும். 6ஆம் பாவம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து. 8ஆம் பாவம்னா அனாமத்து பணம். 10ஆம் பாவம்னா உச்சபட்ச பணம். 10ஆம் பாவங்கிறது பொறுப்புலதான் லட்சியமா இருக்கான், கடமையில லட்சியமா இருப்பான். 11ஆம் பாவம் போதும், எனக்கு இது போதும், இதுக்கு மேல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவான். நிறைவு, பூர்த்தி, போதும்னு சொல்லக்கூடிய மன மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவுல தான் லட்சியமா இருக்கான். மூத்த சகோதரன் மேல லட்சியமா இருக்கான், மூத்த சகோதரி மேல லட்சியமா இருக்கான், நெருங்கிய நண்பர்கள் மேல லட்சியமா இருக்கான். 12ஆம் இடம் லாபத்தின் மீது லட்சியமா இருக்கான். 12ஆம் இடம் முதலீடு செய்வது லட்சியமாக இருப்பான். வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு லட்சியமா இருப்பான். அயன சயன போகத்து மேல லட்சியமா இருக்கான். விரயம் பண்றதுலதான் அவன் லட்சியமா இருக்கான். அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன்னா 12ஆம் பாவம், இது லட்சியமா இருக்கான். இப்ப இந்த செவ்வாய்ங்கிறது கன்னியின் சாபத்தை சொல்லுகிறது. அப்ப கன்னியினுடைய சாபம் இருந்தால் அந்த குடும்பத்துல கண்டிப்பா எளிதில் திருமணம் நடக்கும். செவ்வாய்க்கு அவ்வளவு வலிமை, அதனாலதான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு.
இப்ப இந்த சார்ட். அப்ப இது செவ்வாய்க்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப செவ்வாய் எங்க இருக்கோ அதுக்கு நம்ம இப்படி ஒரு உறவை சொல்லணும்னு அர்த்தம். அப்ப 9ஆம் பாவத்துல இருந்தா அப்பாவுக்கு கன்னியின் சாபம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். லக்னத்துல இருந்தா அவனுக்கே உண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, ரைட்டா? அடுத்து புதனுக்கு போயிடுவோம். புதன்னா யாரு? லக்னத்துல இருந்தா அவருக்கேன்றது இந்த பிரிவிலே போன பிரிவிலே சாபம். இப்பதானே அவன் பிறகு எடுத்துக்கான, போன பிறவில இருந்து வாங்கிட்டு வர்றது தானே நம்ம படிக்கிறோம். சரி சரி, ஓகேங்க. அப்ப செவ்வாய் இருந்தாலே பிடிவாதம் தானே. செவ்வாய் இருந்தாலே பிடிவாதம். அதுக்கடுத்து யாரு பார்ப்போம்? செவ்வாய்க்கு அடுத்து யாரு? புதன். புதன் அப்படின்னா, அதாவது புதன் எப்பயுமே ஒரு கண்டிஷன் போடும். புதன்ங்கிறது ஒரு கண்டிஷன், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கட்டுப்பாடு போடுறது, ஒரு கண்டிஷன் போடும். ஆதாரத்தை கேட்கும். புதன்னாலே ஆதாரம், ஒரு கண்டிஷன் கேட்கும், ஒரு ஆதாரத்தை கேட்கும். அப்ப எவிடென்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து புதன். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப கண்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப உதாரணம் பாருங்க, இப்ப பேங்க்ல போனோம்னா பணம் உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ், இதெல்லாம் கண்டிஷன்ஸ். எப்பயுமே நம்பிக்கை இருக்காது. எவ்வளவு ஆளா இருந்தாலும் இதை காட்டினாத்தே, எவிடன்ஸ் காட்டினாத்தே விடுவாங்க. இப்ப நீங்க யாரா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டு, உங்கள்கிட்ட வந்து எவிடன்ஸ் இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்களா இல்லையா? பெரிய பெரிய விஐபி கல்யாணத்துல பத்திரிகை இல்லைன்னா உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதாவது கண்மூடித்தனமாக வாழ்ந்திருப்பார்கள். இந்த பிறவியில் அது வந்து நம்மளை கண்டிஷன் கேட்குது. போன பிறவியில வந்து இதை பூரா கண்மூடித்தனமா அனுபவிச்சிருப்பாங்க. புதன் இந்த பிறவியில சுருக்கி பிடிக்குது. இப்ப புதன் அப்படின்னால பிசினஸ் தானே, கல்வி தானே. அப்ப வியாபாரம் அப்படின்னால புதன், எழுத்துத்துறையினால புதன், மீடியானால புதன், கூட்டு வியாபாரம், ஏஜென்சி எல்லாமே புதன் தானே. இதுக்கு எல்லாமே ஒப்பந்தம்ங்கிற கண்டிஷன் இல்லாம நடக்குமா? ஒரு உதாரணத்தை கேட்பேன், கண்டிஷன் போடுவேன். புதன் இரட்டைத்தன்மை வருமாங்க. இப்ப பாருங்க, ஒரு சில உறுப்புகள் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல இயங்குது. இப்ப கையினா தன்னுடைய கண்ட்ரோல்ல இயங்குது. கை, காலு, விரல்கள், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இயங்குது. இதயம் நம்ம கண்ட்ரோல்ல இயங்குமா? நுரையீரல் நம்ம கண்ட்ரோல்ல இயங்குமா? தானியங்கி. தானாக இயங்கக்கூடியதும் இருக்கும், தானும் இயங்கக்கூடியதும் இருக்கும். அப்ப புதன்ங்கிறது தன் கட்டுப்பாட்டிலையும் இருக்கும், தன் கட்டுப்பாட்டுக்கு மீறியே இயங்கக்கூடியதாகவும் இருக்கும். அதை நம்ம கட்டுப்படுத்தவும் முடியாது. இப்ப வாயை பேசிட்டு இருப்போம், இல்லைன்னா வாயை மூடிடுவோம். ஆனா உள்ள ஒரு உடல் உறுப்புகளை நம்ம என்ன செய்ய முடியாது. கல்லீரல், நுரையீரல், இதயம், இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்காது.
அப்ப தானாக இயங்கக்கூடியது. இதை நம்முடைய காற்றை நம்ம நிறுத்த முடியாது. நம்ம சுவாசிக்காம இருக்க முடியாது. அது கண்ட்ரோல் இல்லை. இப்ப மூணாம் பாவங்கிறது மூச்சு விடுறது. மூணாம் பாவங்கிறது மூச்சு விடுறது இல்லையா? நம்ம உடம்புல உள்ள மூச்சுங்கிறது மூணாம் பாவம், பேச்சுங்கிறது ரெண்டாம் பாவம், நம்முடைய ரத்த நாளங்கள்ங்கிறது மூணாம் பாவம், நரம்பு மண்டலம்ங்கிறது மூணாம் பாவம். இந்த நரம்பு மண்டலம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? ஆனா தகவல் பரிமாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? புதன்ங்கிறது தானாவும் இயங்கும், நம்ம கண்ட்ரோல்லயும் வச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது போன பிறவியில் யோசிக்கவில்லை, மூளையை பயன்படுத்தவில்லை, அனுபவ அறிவை அதிகமாக செல்ஃப் அறிவை பயன்படுத்தி கண்மூடித்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாருன்னு அர்த்தம். அவர் இஷ்டப்படி வாழ்ந்திருப்பார். இந்த பிறவியில் அது பூரா எவிடன்ஸ் கேட்குது. இப்ப ஒரு அப்ளை பண்ணாதான் நமக்கு எது வேணாலும் கிடைக்கும் என்னையா? அப்ப புதன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தில் குறைந்த வயதில் இறந்தவர்கள் இருப்பார்கள். அற்ப ஆயுள்ல போனவங்க இருப்பாங்க. புதன் அற்ப ஆயுளை சுட்டி காட்டும். அற்ப ஆயுளை சுட்டி காட்டும். அப்ப புதன் லக்னத்தில் இருந்தால், புதன் எந்த பாவத்தில் இருந்தாலோ அந்த பாவம் ஒரு அற்ப ஆயுளை நிகழ்ந்துவதை காட்டும். அப்ப புதன் எங்க இருக்கோ அங்க ஒரு அற்ப ஆயுள் இருக்கும்னு சொல்லணும். புதன்ங்கிறது ஆதாரத்தை தேடுது, எவிடன்ஸை தேடும், அற்ப ஆயுளை சொல்லும். அப்ப புதன்ங்கிறது உதாரணமா புதன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்ப எனக்கு புதன் 9ல இருக்குன்னா எங்களுடைய அப்பாவுடைய வம்சத்துல எங்க அப்பாவுடைய எங்க அப்பாவுடைய இதுல ஒரு அற்ப ஆயுள் இருக்கும். 2ஆம் பாவத்தில் இருந்தா குடும்பத்துல ஒரு அற்ப ஆயுள் இருக்கும். 3ஆம் பாவத்துல இருந்தா பக்கத்து வீட்டுல கூட ஒரு அற்ப ஆயுள் போனவங்க இருப்பாங்க அப்படின்னு சுட்டி காட்டும். ஆனா புதன் லக்கணத்துல இருக்குன்னா இவர் அற்ப ஆயுள் இருப்பாருன்னு நீங்க எடுத்துடக்கூடாது. 3ஆம் பாவத்திலிருந்து சகோதரன் அற்ப ஆயுள் இருப்பான்னு எடுக்கக்கூடாது. அவருடைய வம்சம். இப்ப 7ஆம் பாவத்தில் இருந்தா மனைவியினுடைய வம்சத்துல, 6ஆம் பாவத்தில் இருந்தா தாய் மாமே. சரி, இது புரியுதா லட்சுமணன்? ஐயா 12ல இருந்தால் 12ல இருந்தா நம்முடைய அப்பத்தா வம்சத்துல, சரி, நம்ம அம்மாவுடைய அப்பாவுடைய வம்சத்துல, தாத்தா வம்சத்துல, தாய் வழி தாத்தா வம்சத்துல, தந்தை வழி பாட்டி வம்சம், ம் தந்தை வழி பாட்டி வம்சத்துல, தந்தை வழி தாயார், தந்தை வழி தாய் தான் அப்பத்தா. சரி, அடுத்து குருவுக்கு போயிடலாமா? போலாங்க. குரு என்ன செய்வாருன்னா அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல பெருசா அவரு அதாவது குரு தனக்கோ தன் குடும்பத்தினருக்கோ தன்னை சேர்ந்தவர்களுக்கோ குரு ஒன்றும் பெரிதாக செய்ய மாட்டார்.
குரு தனக்கோ தன் குடும்பத்தினருக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ ஒண்ணும் செய்ய மாட்டார். தன்னை நம்பி வருவதற்கு ஆதரவு, தன்னை நம்பி வரும் ஆதரவை கொட்டி கொட்டி கொடுப்பார். தன்னை நம்பி வர்றவர்களுக்கு ஆதரவை கொட்டி கொட்டி கொடுப்பார். குரு எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த வீடு பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார். குரு பாரபட்சம் பார்க்க மாட்டார். குரு பாரபட்சம் பார்க்க மாட்டார். பாரபட்சம் பார்க்க மாட்டார். டிஸ்கிரிமினேட்டிங் அவர்கிட்ட இருக்கார். பார்சியாலிட்டி அவர்கிட்ட இருக்கார். பேராசை இல்லாம இருக்கணும்னு நினைப்பார். பேராசைப்பட மாட்டார். குரு எங்க இருந்தாலும் பேராசைப்பட மாட்டார். குரு மற்றவர்களுக்கு உபதேசம் தான் பண்ணுவாரே தவிர தன் குடும்பத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டார். ஐயா, லக்னத்திலே புதன் குரு இருந்தா நமக்கு குரு இருந்தா என்ன செய்வாரு? அவருக்கு அவர் பிரயோஜனப்பட மாட்டார் இல்லையா? அடுத்தவர்களுக்கு தான். ஆமாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாரு? பேராசை இல்லாம இருக்கணும்னு நினைப்பாரு. அவர்கிட்ட பேராசை உண்மையை இருக்காது. பேசுவார், நேர்மையா இருப்பாரு. நேர்மையா இருப்பார். பாரபட்சம் காட்ட மாட்டார். இப்போ 9ல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புத்திமதி சொல்லுவார் அப்பா. ஆனா அந்த புத்திமதி அவர் கடைபிடிக்க மாட்டாரு. ஊருக்குதான் உபதேசம், தனக்கு இல்ல. அதனாலதான் குரு நின்ற இடம் வெஸ்ட், பார்த்த இடம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரியத்துல. இப்ப குரு போன பிறவியில என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்க்கிறோம். தன் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை, தவறி விட்டோமோ அந்த நம்ம போன பிறவியில என்ன தர்மத்தை கடைபிடிக்கல. அவர் தர்மத்தை கடைபிடிக்கல. அதனால தர்மத்தை கடைபிடிக்காதனால இந்த பிறவி குருவுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டோம். எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்தை வகையில தான் கடைபிடிக்கலீங்களா? தர்மத்தை கடைபிடிக்கல அவர் இந்த பாவ வகையில அந்த காரகத்துவத்துக்கு நின்ற பாவ வகையில தர்மத்தை கடைபிடிக்கல. இல்ல, அவர் தர்மத்தை அந்த பாவத்துக்கு காரகத்துவத்துக்கு அவர் கடைபிடிச்சிருக்க மாட்டார். அதான் பாவத்தில் இருந்தா குழந்தையின் வகையில அவர் தர்மத்தை கடைபிடிக்கல. 12ல இருந்தா அவர் அப்பாவுடைய சொத்து இருக்கு இல்லையா, அப்பாவுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவர் கடைபிடிக்கல. அயன சயன பாவத்துல கடைபிடிக்கல. அதே எப்படி எடுத்துக்கலாம்? அயன சயனம் அயன சோதனையோட இது முழுக்க முழுக்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளையே பாருங்க. இப்போ புரியுதா? போன பிறவி தர்மத்தை கடைபிடிக்கல, அதனால இந்த பிறவியில கடைபிடிக்கல. அதே மாதிரி குரு எந்த இடத்துல இருக்கோ அங்க 2 தாரத்தை பற்றியும் சுட்டி காட்டும்.
குரு நிக்கிறவங்களுக்கு 2 தாரமா அவங்க இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு 7ஆம் இடம்னா குரு எந்த பாவத்திற்கு அந்த பாவகாரகத்துக்கு அதுதாங்க ஏன் ஜாதகம் இருக்கா இல்ல ஒரு உதாரணத்துக்கு 7ஆம் பாவம் இருந்தா ஏழாம் ஜாதகம் பாவம்னா இருக்கா மனைவி, ஜாதகம் கனவு இருக்கா ஏழாம் பாவம்னா மனைவி, கணவருக்கு கனவு 2 தாரம்னு மனைவியினுடைய எடுத்துக்கிறதா வம்சத்திற்கு, மனைவியினுடைய வம்சத்திற்கு, மனைவியினுடைய அம்சத்திற்கு ம். கணவர் இருந்தா மனைவிக்கு, மனவர் இருந்தா மனைவி இருந்தா கணவருக்கு. அவங்களுக்குன்னு சொல்லக்கூடாது. ம். லக்னத்துல இருந்தா அவருக்கும் வருது, இவங்களுடைய வம்சத்துல அவருக்கும் வருதுங்கய்யா, அவருக்கும் வருது. குரு எந்த இடத்துல இருக்காரோ அங்க ஒரு துர்மரணத்தை காட்டும், ம். துர்மரணம் இருக்கும், தார தோஷத்தையும் காட்டுது, துர்மரணத்தையும் காட்டுது. ஆமாங்க, கரெக்டுங்க. 12ல குரு. குரு எந்த பாவத்துக்கு, குருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அமானுஷ்ய சக்தி குருவுக்கு உண்டு. குறி சொல்றது, சாமி ஆடுறது, பூசாரித்தனம் பண்றது, மந்திர உபதேசம் பண்றது, பரிவட்டம் கட்டுறது, ஆன்மீகத்துல இருக்கிறது, அமானுஷ்யத்தை நம்புறது, இதெல்லாம் குருவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு. ஜோதிடம் சொல்றது ஏன் அமானுஷ்யம் விட்டாலே போச்சு இல்லையா? ஐயா எந்த பாவத்துல இருந்தா அப்படி இருக்கும்? எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த பாவத்துக்கு போயிருது. அந்த பாவ லக்னத்துல உறவுகள். அவருக்கு, அவருடைய வம்சத்துல, 2ஆம் பாவத்துல இருந்தா குடும்பத்துல, 3ஆம் பாவத்துல இருந்தா பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, அவர் அண்ணன் தம்பிகளுக்கு, 4ஆம் பாவத்துல தாய் வம்சத்துக்கு, தாய்க்கு. ஜாதகருக்கு ஆ? ஜாதகருக்கு லக்னாதி லக்னத்துல இருந்தாலும் ஜாதகர் வம்சம் தானே. ஜாதகருக்கு ஜாதகர் ரத்தத்துல இருக்கும். 6ஆம் பாவத்துல இருந்தா 6ஆம் பாவம் தாய் மாமே, அம்மாவோட இளைய வர்க்கங்கள். அம்மாவின் சக உதரம். அப்ப குரு எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தின் வம்சவழியில் குடும்பத்தில் ஒரு சாமி ஆடுவார்கள், குறி சொல்வார்கள், தெய்வ உபாசனை செய்வார்கள், பூசாரித்தனம் பண்ணுவார்கள், கும்பாபிஷேகம் பண்ணுவார்கள், கோயில்ல பரிவட்டம் கட்டுவார்கள். அமானுஷனால பில்லி சூனியம் வைப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா ஐயா? எல்லாமே ஒண்ணுதானே. இப்ப என்ன பார்த்திருக்கோம்? குரு பார்த்திருக்கோம். குருவுக்கு அடுத்து சுக்கிரன். சுக்கிரன். சுக்கிரனாலே கன்னியின் சாபம், குலதெய்வ தோஷம், குலதெய்வ குற்றம். சுக்கிரன் அப்படின்னாலே சுக்கிரன் எந்த பாவத்துல இருக்கோ ஜெயபிரபா அம்மா, உங்க சுக்கிரன் எங்க இருக்காரு? ஐயா சுக்கிரன் 3ல இருக்காங்க ஐயா. ஆ? கண்ணில இருக்காங்க. கடகலக்கணம் நானு 3ஆம் பாவம் கண்ணில இருக்காங்க சுக்கிரன். அப்ப உங்க கூட பிறந்த இளைய சகோதரர் இருப்பாங்க இல்லையா, சகோதரி இருக்காங்களா? இளைய சகோதரி சகோதரர் 2 பேருமே இருக்காங்க. ஆனா இளைய சகோதரி சின்ன வயசுல அவ தூக்கத்துல அரண்டு எந்திருப்பாங்களா, ஒண்ணுக்கு இருந்து வச்சிருவாங்களா, யூரினி பாஸ் பண்ணுவாங்களா? இருப்பாங்க ஐயா.
பயப்படுவாங்க. ஆமாங்க ஐயா. நீர் சம்பந்தமான கிரகம் சுக்கிரன், மலைக்கு அதிபதி சுக்கிரன். குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம், வழிபாடு விட்டு போதல், வழிபாடு விட்டு போறது. குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம். குலதெய்வ தோஷம்னா வழிபாடு விட்டு போறது. குலதெய்வ சாபம்னா அந்த சாமிக்கு ஏதோ பண்ணிட்டு அந்த சாமி வேணாம தூக்கி போட்டு வந்துடுறது. அங்க போனா அந்த ஏதாவது காலத்துல கிடக்கும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஐயா 10ல நீச்சங்கய்யா, தனுசு லக்னம் 10ல நீச்சம் நீச்சம், சுக்கிரன். உச்சம், நீச்சம், உச்சம், பகை, நட்பு இதெல்லாம் அங்க தூக்கி வச்சிருங்க. சரி 10ல இருந்தாங்கய்யா. 10ல இருந்தா 10ஆம் பாவம்ங்கிறது 7ஆம் பாவத்துக்கு அது 4ஆம் பாவமா? ஆமா. அப்ப 7ஆம் பாவம்னா உங்களுக்கு ஆமாங்கய்யா. 7ஆம் பாவம் 7ஆம் மாமியார். பாவம் கணவரு, மாமியாரு. ஆமாங்கய்யா. கணவருடைய அம்மா அவங்களுக்கு அம்மா. ஓ சரி. அவர்களுக்கு போயிருக்காது. புரியுதா? புரியுதுங்க. மாமியார் குடும்பத்துல குலதெய்வ சாபம் தோஷம் இருக்கும். அப்ப வந்து சுக்கிரன் எங்க இருக்கோ அங்க வந்து கன்னியின் சாபம் இருக்கும். அடுத்து யாரு? சனி. சனி பகவான். சனி பகவானுக்கு வந்துருங்க. போன பிறவி நம்ம அலட்சியமா இருந்து போன ஜென்மத்துல அதனுடைய அருமை தராம வாழ்ந்துட்டோம். போன பிறவியில் அதனுடைய அருமையே நமக்கு தெரியல, அலட்சியமா இருந்துடுறது. சனி எங்க இருக்கோ அதை வந்து தன்னுடைய சுருக்கி பிடிச்சுக்கிறோம் அந்த பாவம். அந்த பாவத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், போன பிறவியில அதனுடைய அருமை தெரியல, அதிகமா வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த பிறவியில நம்ம கொஞ்சம் தான் கொடுக்கும். சனி எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து வெளியில சொல்லக்கூடாது, பெருமை பேசக்கூடாது. சனி எந்த பாவத்தில் இருக்கிறதோ அது பெருமையா பேசக்கூடாது, பெருமை பீத்தக்கூடாது. ரகசியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஐயா இதுல மட்டும்தான் ஒரு கொஸ்டின். இப்ப 12ஆம் பாவத்துல இருக்கு. அந்த அயன பாயன சோகத்தை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அது பெருமையா சொல்லாம குறையா இருக்கு, சாப்பாடே சாப்பிடணும், அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? 12ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன்னு வெளியே சொல்லக்கூடாது. நல்லா தூங்குவேன், மெத்தையில படுத்து நல்லா தூங்குவேன்னு சொல்லக்கூடாது. நான் நல்லா தூங்குவேன், கட்டில நல்லா தூங்குவேன், படுத்துட்டு சாப்பிட்டேன்னா அப்படியே தூங்கிடுவேன்னு சொல்லக்கூடாது. குழு குழுன்னு ஏசி போட்டு தூங்குவேன்னு சொல்லக்கூடாது. அது அன்னைக்கே உங்களுக்கு வேட்டு வச்சிரும், தூக்கம் வராது. ஐயா நல்லா தூங்குறதே இல்லைன்னு சொல்லலாம்ல, நம்ம தூங்குறதே இல்ல, தூக்கமே வரலன்னு சொல்லலாமா? அத பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு, அப்புறம் ஏன் பேசுறியா? அதை பத்தி மறந்துடணும். பயணத்தையும் சொல்லக்கூடாது, பயணத்தையும் சொல்லக்கூடாது, போகத்தையும் சொல்லக்கூடாது. என் புருஷன் ஐயோயோ என்னை எப்படி வச்சுக்கிறாரு நினைக்கிறீங்க? அப்படியே ஒழுங்காவே வச்சுக்கலையேனாவது சொல்லலாமா?
வச்சுக்கோங்க. தாங்கலன்னு சொல்லக்கூடாது, தாங்குறாருன்னு சொல்லக்கூடாது. நல்லதா இருந்தாலும் புரியல. கெட்டதா இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது. அப்ப யாராவது நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஊன்னு அப்ப போய் தான் பேசணுமா உண்மை பேசணுமா? ஒரே வார்த்தையில நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடணும். ஆ, விளக்க கூடாது. நேத்துதான் சரிங்க ஐயா. எங்க வீட்டுக்காரர் எனக்கு இன்னென்ன செஞ்சாருன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ம், அது உங்களுக்கு அப்படியே மாறிடும். புரியுதுங்க ஐயா. காது கேட்டோம். இப்ப 7ஆம் பாவத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, என் மனைவி ம், மாதிரி யாருமே இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது, பெருமை பீத்தக்கூடாது. ம். சனியுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும், பிச்சு பிச்சு தான் கொடுக்கும். 12ல இருந்தாங்க ஐயா. 12ல இருந்தா நீங்க அதே 12ஆம் பாவ காரகத்துவத்தை கூட சொல்லுங்க. சரிங்க சரிங்க. சொல்லக்கூடாதுன்றீங்களே, அப்புறம் சொல்லுங்கன்றீங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்ப சொல்றீங்க ஐயா. 12ஆம் பாவத்துல கூட நீங்க என்ன எனக்கு சொல்லணும், இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி தரணும். ஓகே ஓகே. சரிங்க. சரி, இப்ப சொல்லுங்க, 2ஆம் பாவத்துல சனி இருந்தா எதை சொல்லக்கூடாது? பணத்தை சொல்லக்கூடாது, வருமானம் சொல்லக்கூடாது, குடும்பத்தை வருமானத்தை பத்தி பேசவே கூடாதுங்க. வருமானத்தை பத்தி பேசக்கூடாது, குடும்பத்தை பத்தி நான் பேசக்கூடாது. 1,00,000 ரூபாய் வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் ஒரு ஆசிரியரா இருந்தா அப்ப பேசவே கூடாதாங்க? அப்படி இல்ல, தொழில்ங்கிறது வேற. பெருமை தானே பேசக்கூடாதுன்னு, தன்னை பத்தி தானே பேசக்கூடாதுன்னு சொல்றோம். நான் ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல வாத்தியார், நல்லா பாடம் நடத்துவேன் அப்படி சொல்லவே நான் என்னைய விட பேச்சாளன் எவ்வளவு சொல்லக்கூடாது. கரெக்டுங்க ஐயா. அப்படின்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை போல யாரும் இருக்க முடியாது, என் குடும்பம் தான் அப்பாட்ட கட்டாமல்னு சொல்லக்கூடாது. கரெக்டாங்க ஐயா. போடு பாத்திரம். தற்பெருமை கூடாது. ரஜினிகாந்த் பெருமை 2ஆம் இடத்துல சனி, அவர் குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. பணத்தை பத்தி பேசக்கூடாது. 7ல சனி இருந்தா மனைவியை பத்தி பேசக்கூடாது. 6ஆம் பாவத்துல இருந்தா எதிரியை பத்தி பேசக்கூடாது, வம்பு வழக்குகளை பத்தி பேசக்கூடாது, கடனை பத்தி பேசக்கூடாது, கடனை பத்தி பேசக்கூடாது, நோயை பத்தி பேசக்கூடாது. 5ல இருந்தாங்க. 5ல இருந்தா குழந்தைய பத்தி பேசக்கூடாது, குலதெய்வத்தை பத்தி பேசக்கூடாது, டாக்டர் எனக்கு சொல்லக்கூடாது. 5ல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு காதலி இருந்தா நான் நல்லா இருந்தேன்னு சொன்னீங்கன்னா சூனியம் வச்சுட்டேன்னு அர்த்தம். நான் லவ் பண்ணதை பத்தி சொல்லக்கூடாது, நான் காதலிச்சதை பத்தி சொல்லக்கூடாது, நான் விளையாடுறதை பத்தி சொல்லக்கூடாது, நான் கேலி விளையாட்டை பத்தி சொல்லக்கூடாது. லவ் வந்தா போய் அவங்க கூட சொல்லவே கூடாதா? லவ் வந்தா சொல்லக்கூடாது. 5ஆம் பாவத்தில் சனி இருந்தா வெளியே சொல்லக்கூடாது, அது நடக்காது. அப்ப எப்படி லவ் பண்றது? அப்புறம் எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிறது? வெளியில சொல்லாம லவ் இருந்துச்சுன்னா அந்த காரியம் சக்சஸ் ஆகும். இல்லையா லவ்வர் இல்ல அந்த லவ் பத்தி மத்தவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது, பெருமை பேசக்கூடாது, பெருமை பேசக்கூடாது. லவ்வர் கிட்ட சொல்லலாம், லவ்வர் கிட்ட சொல்லலாம், மத்தவங்க கிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, இப்ப சரியா போச்சு. 4ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, என் வீடு எப்படி வீடு தெரியுமா, சூப்பர் வீடு, என் எப்படி வாகனம் வச்சிருக்கேன் தெரியுமா, என் காரு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். வீடே இல்ல, வீடே அமைங்க அப்படி கூட சொல்லக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது. 4ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய எல்லா படிப்பை பத்தியும் சொல்லக்கூடாதுன்றீங்களா? எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஐயா சொன்னது என்னன்னா பெருமை பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. பெருமை பேசக்கூடாது, ஒரு பாவத்துல சனி இருந்தா அந்த பாவத்தை வந்து பெருமை பேசக்கூடாதுன்னு சொன்னாரு, வெளியில பெரிய அதிகமா காட்டிக்கூடாதுன்னு சொல்றாரு. பெருமை பேசுறீங்க ஐயா. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஆக மொத்தம் நம்ம பொறுமையா அமைதியா போயிடணும், பிளாஸ்டரி போட்டு ஊமையா வாழ்ந்துடணும், இதுதான் கரெக்டா போகும்னு நினைக்கிறேன். நம்மளை திருத்திக்கிறதும் நம்மளை சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த கிரகங்களோட பேசுறோம். நான் ஏன் வந்து ஜெயபிரபாமாவோட பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்து ஏதாவது எனக்கு கிடைக்குமான்னு தான் நான் பேசுவேன். நான் லட்சுமணன் கூட பேசுறேன் அப்படின்னா லட்சுமணன் இருந்து ஏதாவது எனக்கு கிடைக்கும்னு நினைச்சுதானே பேசுவோம்.
தேவை இருந்தாதான் பேசுவோம். எதிர்பார்ப்பு தானே இருக்கும். ம். அந்த எதிர்பார்ப்புக்கு இது என்ன சொல்லுதுன்னு சனி பார்க்கணும். சரிங்க சரிங்க. சரி, இப்ப ராகு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது நிறைவேறாத ஆசையை சுட்டி காட்டுகிறது. ராகு ஒரு இடத்துல இருந்தா அது என்ன சுட்டி காட்டுது? நிறைவேறாத ஆசையை சுட்டி காட்டுகிறது. ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லும். அது எவ்வளவு கொடுத்தாலும் அது பத்தாதுன்னு தான் சொல்லும். பிரமாண்டமா இருக்கணும். பிரமாண்டம்ல போதாது போதாது போதாதுன்னு சொல்லும். கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறது ராகு. வாய் பெருசு, எதையும் முழுங்கிருக்கு. ஏன்னா ராகுக்கு ஜீரணம் தலைதான் இருக்கு, ஜீரண உறுப்பு இல்ல. ராகுக்கு ஜீரண உறுப்பு இல்ல. எப்படிங்க சாப்பிடறதானே ஜீரணம் பண்ணும்? ஜீரண உறுப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ராகுங்கிறது தலை, கேதுங்கிறது உடம்பு. ராகு மனித தலை, பாம்பு உடல். இப்ப என்ன அர்த்தம்னா சனின்னா தொழில். சனி ராகு சேர்ந்தா ஒரு தொழில் செய்ய மாட்டான். எத்தனை தொழில் செஞ்சாலும் அவனுக்கு திருப்தி ஆக மாட்டான். அப்ப சனியோட சுக்கிரன் சேர்ந்தா எத்தனை பொண்டாடி கட்டினாலும் திருப்தி அடைவானா? அடைய மாட்டான். இப்ப 7ல இருந்தா 12 இருந்தாலும் ரெண்டு ஒரே பலனாங்க. சனி பகவான் இது ராகு பகவான் 7ல இருந்தாலும் 12ல ராகு இருக்காரோ அந்த பாவத்தை போதும்னு சொல்ல மாட்டேன். 7க்கு 12க்கு ஒன்னே வருமா? அப்படிலாம் இல்லையா. எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை அவர் இன்னும் வேணும் வேணும்னு கேட்பார். ஆறுல இருந்தா குழந்தை வேணும்னு கேட்பாரு. 6ல இருந்தா கடன் வேணும்னு கேட்பேன், சண்டை வேணும்னு கேட்பேன், வழக்கு வேணும்னு கேட்பேன், சண்டை என் வம்புக்கு போவேன், அல்வா சாப்பிட்டது மாதிரி அவனுக்கு. சண்டை போடாம இருக்க முடியாது, எதுக்காவது கோவமா தான் பேசுவாங்களேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அதை கேட்பேன். இப்ப ஒண்ணுமில்ல, 2ஆம் பாவத்துல ராகு இருந்தா எவ்வளவு தின்னாலும் அவனுக்கு அடங்காது இல்லையா? அடங்காது. பேசினே இருப்பாங்க, அதிகமா பேசினே இருப்பாங்க. பேசிட்டே நம்ம கொண்டுருவான். ஆமா, அவங்களுக்கு பேசினாதான் பிடிக்கும். அவன் பேசுறத நம்ம கேட்கணும். அதான் அவர் பேசுறதே பாரு. நிறைய பொய்யும் பேசுறாங்கய்யா. பொய்ங்கிறது பெரும்பொய் ராகு. புரளி என்றால் செவ்வாய், பொய்னா சனி. சனிங்களா? ராகு இல்லையா? பெரும்பொய் ராகு. திருடுனா சனி, பெரிய திருடுனா ராகு. ஐயா, திருடன்னா சனி, கொள்ளைக்காரன் தான் ராகு. ராகு. அடுத்து கேது. திருட்டுல இவ்வளவு டிஃபரன்சியேஷன் இருக்குங்கய்யா. பாருங்க, லஞ்சம் வந்து யாரு? ராகு தானே வரும். ராகு. லஞ்சம், லாவணியம், அடுத்த விமானம், கொள்ளக்காரன், திருடுறது, பித்தலாட்டம் பண்றது, பொய் சொல்றது, பிராடுத்தனம் பண்றது, ஆள் கடத்துறது, போதைப் பொருள் விற்கிறது, உடலுக்கு அதாவது அப்படி தண்ணிய ஊத்தினோன்னு சத்தம் போட்டான்னா சாராயம், கஞ்சாவை போட்டு பேசாம போய் படுத்துட்டான்னா கேது. ஒரு போதைங்கிறது ராஜ போதை அனுபவிச்சா கேது அப்படின்னு அர்த்தம். கஞ்சா கேது. சாராயம்
ராகு. நோய் வந்து சனி தானங்க, நோய் சனி. நோய் வந்து சனி. ஐயா லாட்டரி டிக்கெட், ராகு. லாட்டரி டிக்கெட்டு கள்ள நோட்டு, லாட்டரி டிக்கெட்டு கள்ள நோட்டு, எல்லாமே பேராசை. தங்க. பேராசை பேராசை ராகு. பேராசை கிரகம் ராகு. நோய் சனி சொன்னீங்க, ராகம் வருமா? நோய்க்கு வராது. ராகு தானே குற்று நோய், தீராத நோய், வளரும் நோய். அடுத்து கேது. போன ஜென்மத்தில் நிறைவேற்றப்படாத கடமை. போன ஜென்மத்தில் நிறைவேற்றப்படாத கடமை அது இந்த ஜென்மத்தில் அது கடனாக மாறுகிறது. அது இந்த ஜென்மத்தில் எந்த அளவு செஞ்சாலும் அது திருப்தி அடைய மாட்டார்கள். போன ஜென்மத்தில் நிறைவேற்றப்படாத கடமை. அப்புறம் போன ஜென்மத்தில் அவர் நிறைவேற்றப்படாத கடமை தான் கேது. அதுக்கப்புறம் சொன்னீங்க இந்த ஜென்மத்தில் அது கடனா மாறிடும். கடனாக மாறுகிறது. அது கடனாக மாறும். நீங்க எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. சனி கூட ராகு சேர்ந்தா, நீங்க சனி கூட கேது சேர்ந்தா, அப்போ சனியோட கேது சேர்ந்தா தொழில் பண்றான்னு வச்சுக்கோங்க, அந்த தொழில் அவன் என்ன செய்ய முடியாது, திருப்தி அடைய மாட்டான். கடமைக்குன்னு செய்வான், விரக்தி அடைவான். அது வேலையை கூட கடமைக்காக செய்வானே தவிர ஆத்மார்த்தமா செய்ய மாட்டான். புரியுதா? போன ஜென்மத்தை எப்படி இருந்திருப்பாங்க கேது இந்த இடத்துல? போன ஜென்மத்துல கேது இந்த இடத்துல எப்படி இருந்திருப்பாங்க? கடமை ஆற்றுறதுல, கடமை செய்யறதுல தவறி இருப்பார் இல்லையா? போன ஜென்மத்துல செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சிருக்க மாட்டான். ஓஹோ. 4ஆம் பாவத்துல கேது இருக்கு. இவங்க அம்மாவுக்கு என்ன கொட்டி போய் கொடுத்தாலும் அவன் அம்மா என்ன செய்ய, என்ன என் பிள்ளை செஞ்சுட்டா, பொல்லாததை செஞ்சுட்டானாக்க அப்படின்னு சொல்லுவாங்க. போன ஜென்மத்துல ஒண்ணும் செய்யல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுன்னு வரோம், அதனால ஒண்ணும் செய்யலாம். பெரிய புடுங்கிட்டான்னு நினைக்கிறோம். அதாவது 5ஆம் பாவத்தில் கேது இருந்தா குழந்தைக்கு எவ்வளவு செய்தாலும் அவர்கள் திருப்தி ஆக மாட்டார்கள். புரியுதா? முக்கியமான இத பூரா அப்படியே உள்வாங்கிக்கிறணும். மாந்திக்கு இங்க வேலை கிடையாது. கர்ம ஜோதிடத்துல மாந்தி கிரகமே இல்லைங்களா? மாந்திக்கும் கர்மாவுக்கும் கிடையாது. 9 கிரகங்களை பத்தி பேசிட்டோம், 12 பாவங்களை பத்தி பேசிட்டோம், எல்லா விஷயங்களும் பேசியிருக்கோம். நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை தெளிவுபடுத்த போறோம். சிலருக்கு இன்னும் சிலது புரியாம இருக்கும். இது புரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புரியாம இருக்கிறதுக்கு இதுக்கு முதல் கொடுத்த சாப்பாடை கூட ஒழுங்கா சாப்பிடலன்னு அர்த்தம். ஒரு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சாப்பாட்டை அவங்க பார்க்கலன்னு அர்த்தம். ஒதுக்கி வச்சிருக்கிறதுனால பார்க்கலன்னு அர்த்தம். இத பூரா எல்லாத்தையும் உள்வாங்கி இருக்கணும். 27 நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு, 9 கிரகங்களுக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு, 12 ராசிக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு, 12 பாவத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்குங்கிறது 4 பாயிண்ட் கண்டிப்பாக மனசுல இருக்கணும். ஆர்வம் இருக்கணும், ஆசைப்படணும். எப்படி எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலன்னு சொல்லுதோ ராகு, அது மாதிரி இருக்கணும்.
இருக்கும் 5ல ராகு இருக்கணும். 4ல ராகு இருக்கணுமாங்க? 4ல ராகு இருக்கிற மாதிரி இருக்கணும். 5ஆம் பாவத்துல ராகு இருந்தா ஆசை தீராது, அறிவு ஆசை தீராது. 5ல இருக்கணும் எல்லாருக்கும் ராகு. இருந்தா எவ்வளவு ஞானம் கிடைச்சாலும் வேணும் வேணும்னு சொல்லும். 4ல இருந்தா படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கும். 6ல இருந்தா எவ்வளவு காசு வந்தாலும் பத்தாது, வேணும் வேணும்னு. வேணும் எங்க வேணும் இருந்தாங்க? அப்படின்னு சொல்லி நீ என்ன பொல்லாத செஞ்சுட்ட அப்படின்னு என்னை கேட்கும். எங்க இருந்தா? இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சு? 6ல இருந்தா அருமையா இருக்கு. நல்லா இருந்தது. இப்ப நீங்க 6ல இருந்தா உங்களை கேள்வி கேட்கும்னு சொல்லிட்டீங்க, அப்படிதானே ஐயா? 6ல ராகு இருந்தா உங்களை கேள்வி கேட்கும் இல்லையா? 6ல ராகு இருந்தா எவ்வளவு வேலை செஞ்சாலும் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு அதனால ஆமா. அதே கர்ம 6ல ராகு என்ன பண்றது? ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப திருப்தியே அடையாது. இல்ல நேரங்காலம் பார்க்காம உத்தியோகத்தை செய்யுதுங்க. இல்ல அந்த வேலையை வந்து திருப்தி அடைய மாட்டாங்க. எதையாவது அவங்க ஆமா, வீட்டுல இருக்கிற பொருளை மாத்தி மாத்தாவது வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுலயே இருப்பாங்க, திருப்தி அடையாத இருப்பார்கள். கர்மமே கண்ணாயினார். சரி ஐயா, ஒரே டவுட். இப்ப 5ல் ராகு இருந்தா இவங்க குழந்தைக்கு பண்றதுல குழந்தை திருப்தி அடைய மாட்டாங்களா, இவங்க திருப்தி அடைய மாட்டாங்களா? குழந்தைதானே திருப்தி அடையாது, குழந்தை திருப்தி அடையாது. அந்த பாவகாரங்க வந்து நமக்கு அது திருப்தி ஆகாது. ஆனா 6ன்றது நம்மளோட பாவகம்ன்றதுனால தொழில நாம திருப்தி அடைய மாட்டோம், காரியத்துல நாம. அதாவது அவன் திருப்தி அடையாம பேசுவான் இல்லையா, அவன் என்ன அவனுக்கு நீங்க செஞ்சாலும் அவன் உங்களை எதிர்த்து தானே சொல்லுவா, எங்க அப்பா என்ன செஞ்சுட்டாரு. இல்ல, அப்பனா 6ல ராகு இருந்ததுன்னா நாம என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழில் நிறுவனர் நம்மளுக்கு மேல திருப்தி அடைய மாட்டாருன்னு எடுக்கணுமா? தொழில் மூலமா அவர் திருப்தி அடைய மாட்டாரு. இல்ல நாம திருப்தி அடைய மாட்டேன்னு எடுத்துக்கணுமா? நீங்க இப்ப சொன்னது வந்து நாம எவ்வளவு வேலை ஐயா, உங்களுக்கும் அந்த பாவத்துக்கு கனெக்ட் பண்ணியான்னா நீங்க திருப்தி அடைய மாட்டீங்க. சரி சரி. இப்ப பாருங்க, 1ஆம் பாவத்துல இருந்தா ஜாதகரு சிந்திக்கிறது எவ்வளவு சிந்திச்சாலும் ஜாதகர் திருப்தி அடைய மாட்டார். 2ஆம் பாவத்துல இருந்தா எவ்வளவு 2ஆம் பாவத்துல வந்து இருந்தா எவ்வளவு பேசினாலும் அந்த மனுஷனுக்கு வந்து பேச்ச நிப்பாட்ட மாட்டான். 3ஆம் பாவத்துல இருந்தா போகத்துல முயற்சி செய்யறதுல பயணம் செய்யறதுல திருப்தி அடைய மாட்டான். கொஞ்ச தூரம் போயிட்டு வந்து மறுபடி காரியம் ஏறுவான். 4ஆம் பாவத்துல இருந்தா எவ்வளவு சொத்து வாங்கினாலும் திருப்தி அடைய மாட்டான். 5ஆம் பாவத்துல எவ்வளவு 4ஆம் பாவத்துல இருந்து எவ்வளவு சேமிச்சாலும் திருப்தி அடைய மாட்டான். வேணும் வேணும்னு சொல்லுவான். அப்படின்னா அர்த்தம். அதே மாதிரி அந்த உறவு முறையும் அதே மாதிரி அடைய மாட்டாங்க. உறவு முறையும் அப்படித்தான் இருக்கும், காரகத்துவமும் அப்படித்தான் இருக்கும். சரி சரி. ஓகே ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா ஈஸ்வர்? ஐயா, இப்போ நீங்க சொன்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த சொன்ன விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி, எந்த டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இங்க நம்ம இதை எடுத்துக்கிறது, இதனாலதான் இது இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு? எந்த டெஸ்டும் இல்ல, எதுவுமே இல்ல. கேட்பாங்களே, பொதுவா கேட்பாங்க இல்லையா, இப்ப நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி நல்லா கவனிங்க. நான் ஒரு எம்டி டாக்டர், நீங்க வர்றீங்க, வந்து உங்களுக்கு மருத்துவமாக்குறேன். அவர்கிட்ட நீங்க எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த புக்கை படிச்சீங்க, நீங்க இந்த நோய்க்கு என்னென்ன ரெஃபர் பண்ணி கேட்டா அவனுக்கு கோபம் வருமா வராதா? ஆமாங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. நமக்கு பலன் மட்டும்தான் வேணும். நினைச்சு பார்க்கும்போது என்ன வரும் என்னங்க? இல்ல, இன்னும் நிறைய அதுல அப்படியே ஒன்னொன்னா பார்ப்போம். சரிங்க சரிங்க. நல்லா உண்மையா இருக்குது இல்லையா, அதுவே உங்களுக்கு சான்றுதான். அவர் சொல்றதெல்லாம் உண்மையின் நீங்க அதாவது ஒரு திட்டம் போனோன்னு நமக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். 10ஆம் பாவத்துல ராகு இருக்கே, அவன் எந்த தொழில் பண்ணாலும் ஒரு தொழில் ஒழுங்கா செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? ஆமா, கரெக்ட்டுங்க. தொழில் பண்ணிட்டே இருப்பாங்க, தொழில் அடங்காத பல தொழில் பண்றாங்க. அது எந்த தொழில் பண்ணாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான் இல்லையா? ஆமா, அதுல சம்பாதிக்கலாமா இதுல சம்பாதிக்கலாமா, அப்படி எத்தனை கொண்டாடி கட்டினாலும் திருப்தியா இருப்பான் அவன்? இல்ல, இருக்க மாட்டான். கொண்டாடியும் அப்படித்தானே இருப்பான்.
ரொம்ப ஐயா வித்தியாசம். ஐயா லக்னத்துல இருந்தா பொண்டாட்டி திருப்தி அடைய மாட்டான்னு எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் இல்ல, அவன் தான் லக்னத்துல இருந்தா மனைவிக்கு தானே அது லக்னத்துக்கு ஏழாம் பொண்டாடி, இடமா வருது. லக்னத்துக்கு பொண்டாடிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல லக்னத்துல இருந்தா மனைவிக்கு தானே அது ஏழாம் இடமா வருது லக்னம். அதெல்லாம் பார்க்கப்படாது, அதெல்லாம் பார்க்கப்படாது. ஒவ்வொரு பாவத்தை பார்த்தோம்னா 9ஆம் பாவம் அப்பா, அதுக்கு 7ஆம் இடம் அம்மாவா? 9ஆம் பாவம் அப்பா, அதுக்கு 7ஆம் இடம் 3ஆம் பாவம் அம்மாவா? இந்த இல்ல பாவத்தை அதுக்கும் வருமானு கேட்கலாம். அப்படி இந்த அப்படி வராது. பாவத்தை நீங்க பாவ பார்க்கணும், 7ஆம் பாவத்தை பார்க்கணும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா வராது. ஐயா இப்ப சொன்னீங்களே அந்த புதன் பத்தி, ஐயா சொல்லுங்க. அந்த புதன் பத்தி இப்ப சொன்னீங்கல்ல, புதன் எங்க இருக்கோ அந்த அந்த காரக ரீதியா அந்த பாவக ரீதியா உள்ள உறவுல வந்து ஒரு சின்ன துர்மரம் இருக்கும்னு. அது இப்ப என் நண்பர்கிட்ட கேட்டேன், அது கரெக்டா இருக்கு. அற்பாயில் துர்மரம். அற்பாயில் அவருக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கு. தாய்மாமன் வீட்டு வழியில இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டாரு. ஆமா, முடிஞ்சு, அவ்வளவுதான். சக்சஸ் பண்ணுங்க, ஜெயிங்க. சரிங்க. எனக்கு தேவை என்னன்னா நீங்க பலன் ஜெயிக்கணும். நீங்க எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. ஆமா ஐயா, நல்லா புரிய வைப்பாங்க. 7ஆம் இடத்துல குரு இருந்தா அங்க ஒரு துர்மரணம் இருக்கும் அப்படின்னீங்க. கரெக்டா இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 7 வேற, அற்பாயில்ங்கிறது வேற. இல்லைங்க ஐயா, அது கரெக்ட். அற்பாயில் சொன்னது 2ஆம் இடத்துல புதன் இருக்குது. எனக்கு குடும்பத்துல போது என் பையன் இறந்தான், அதுவுமே வந்து 16 வயசு ஒரு அற்பாயில் தான். அந்த மாதிரி தங்கச்சி இறந்தது, 2 தங்கச்சி இறந்திருக்கு, அதுவும் எல்லாமே இதுவா தான் இருந்தது. அதே மாதிரி 7ல குரு இருந்தா அங்க ஒரு துர்மரணம்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ கணவர் குடும்பத்திலயும் இருக்கு. ஆமா, வீட்டுக்காரோட முதல் மனைவியும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. எங்க வீட்டுக்காரோட அண்ணனும் ஒரு இந்த மாதிரி அடிபட்டு ஒரு மாதிரி கொலையுண்ட மாதிரி இறந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், சனி எந்த பாவத்தில் நல்லா கவனிங்க. சனி எந்த பாவத்தில் இருக்கிறதோ, சனி ஒரு பாவத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வம்சத்திலையும் சூசைட் டெத் இருக்கும். அதாவது கொஞ்சம் ஆயுள் குறைவானது இருக்கும், அல்ல ரொம்ப வயசு வாழக்கூடியவங்களும் இருப்பாங்க. சனி வந்து அதிகமான வயசு வாழ்ந்தவர்களை காட்டும், கொஞ்சம் வயசுல வாழ்ந்தவர்களை காட்டும். துர்மரணம் இது சூசைட் டெத் இருக்கும், தற்கொலை. சரி. ராகு வந்து ஆக்சிடென்ட் டெத். ஆக்சிடென்ட் டெத்துங்களா? ஆமா, ரைட். இப்ப இது வரைக்கும் நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்தாச்சு. இத எல்லாருமே இதை நீங்க மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை போட்டு 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 கேட்கணும். உங்களுக்கு அப்பதான் அது புரியும். மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை வேணாலும் கேளுங்க, அது உங்களுக்கு பாடமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபீஸ் கொடுக்காதவர்கள், செலுத்தாதவர்கள் தயவு கூர்ந்து நாளைக்கு செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். யாராவது கொஞ்சம் கொஞ்சம் செலுத்தவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், நன்றி. செலுத்த வேண்டியவர்கள் மட்டும் அதை போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நாளை வகுப்பு நடைபெறும். நாளைக்கு வகுப்பு கண்டிப்பாக உண்டு. நாளைக்கு 10வது நாள் வகுப்பு, அதனால நாளைக்கு கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு வந்து ஒரு ஜாதகத்தை போட்டு அது எந்தெந்த பாவத்தை எப்படி இணைச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்க போறோம். சூப்பர், அருமை. எப்படி வகுப்பு நல்லா இருந்ததா? எல்லாருடைய கருத்துக்கள் சூப்பரா இருந்ததுங்க. நல்லா இருந்ததுங்க. நாளைக்கு லைவா ஒரு ஜாதகத்தை போடும்போதுதாங்க அதோட இன்னும் இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். அப்பதானே பாவமே தெரிய போகுது, எந்த பாவம் எப்படி எடுக்கிறது. அதானுங்கய்யா, அதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமா எப்படி இருக்கும்னு தெரியும். நாளைக்கு ஜாதகம் ஆய்வாங்கய்யா, நாளைக்கு ஜாதகம் போடுறாங்க. நாளைக்கு போட்டு பார்த்தா இல்ல, வந்து நாளைக்கு எப்படி எடுக்கிறோம். இப்போ 9 வகுப்பு நம்ம எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டோம். அடிப்படையெல்லாம் படிச்சாச்சு. 10வது வகுப்பு அன்னைக்கு இது பூரா எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கிறது பூரா நாளைக்கு பார்க்கணும். அப்ளை பண்ணணும். எந்தெந்த பாவங்களை எப்படி எடுக்கிறீங்கிறத நாளைக்கு பார்த்துட்டு 11வது வகுப்புல இருந்து அங்கிட்ட 6 வகுப்புகள் ஆய்வு பத்தியே பேச போறோம். சரியா? சரிங்கய்யா.
பொங்கலுக்குள்ள முடிச்சிருவோம். ஆமாங்க, டெய்லி கூட வச்சிடலாம். வச்சு பொங்கலுக்குள்ள முடிச்சிருவோம். சரிங்க. சரி ஈஸ்வர். ஐயா ரைட். ஐயா நல்லா இருந்ததுங்க. வேலாயுத ஐயா. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது. அதனால எல்லாரும் நல்லா நல்லா வந்து திரும்ப திரும்ப அதை பாருங்க, படிங்க. சந்தேகம் இருந்தா என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கணும். கேட்டாத்தான் கிடைக்கும், கேட்காட்டி கிடைக்காது.